உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, எனக்கு தெரியும்க்கா. நீயும் டிஸ்டர்பா தான் இருப்பன்னு. மாமா வேற இன்னும் வரலையா? அதான் சரி உன்னை பார்க்கலான்னு வந்தேன். ஆமாடி, எனக்கு சமாதானமே ஆக மாட்டேங்குது. ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னால தூங்கவே முடியல. நான் தான் இப்படி இருக்கேன்னா நீ ஏண்டி தூங்கல? என்னக்கா இப்படி சொல்லிட்ட? இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா நீ மட்டும்தான் கவலைப்படுவியா? எனக்கும் அந்த பொறுப்பு இருக்குக்கா. கோர்ட்ல நடந்தது நினைச்சு நீ டிஸ்டர்பா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதே விஷயத்த நினைச்சுதான்க்கா நானும் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். குழப்பம்தான் மிச்சம். ஆனா காரியம் ஒண்ணு நடக்கலையே. அக்கா, எனக்கு என்னமோ கௌதம் மனசுல இன்னும் அந்த இந்திரா தான் இருக்கான்னு தோணுது. ஒருவேளை கௌதம்க்கு இந்திராவை டிவோர்ஸ் பண்றதுல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏண்டி இப்படி என் தலையில குண்டு தூக்கி போடுற? அக்கா, எனக்கு அப்படிதான் இருக்கும்னு ஸ்ட்ராங்கா தோணுது. உனக்கு ஞாபகம் இருக்கா? காவியா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்திரா கிட்ட இருந்து செப்பரேட் ஆகி வரலட்சுமியை நிச்சயம் பண்ணி அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தானா? இப்போ அவ போனதுக்கு அப்புறம் இந்திரா மேலதான் அவன் முழு கவனமும் இருக்கு. ஏய், என்னடி நீ பேசிக்கிட்டே போற? அக்கா, எதிராளிய குறைச்சு நினைக்காத. இந்திரா அந்த மாதிரி சிம்பத்தியை கிரியேட் பண்றதுல கெட்டிக்காரி. காலையில கௌதம் நடந்துகிட்டத பார்த்தா டைவர்ஸ் வேண்டான்னு சொன்னாலும் சொல்லுவான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இந்திராவை நீ மருமகளா ஏத்துக்கிற நிலைமை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீ அதை தாங்குவியாக்கா? அக்கா, எனக்கு ஒண்ணு நினைச்சாதான்க்கா கவலையா இருக்கு. கோர்ட்ல அவன் பதில் சொல்ல யோசிச்சான்ல, அதுக்கப்புறம் தான் நான் கடுப்பாகி எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சேன். என்ன வெளியில அனுப்புனதை பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா இந்திரா என் மருமகளா உள்ள வர வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு ராகினி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அக்கா, ஃபாரின் மாதிரி எல்லாம் இல்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் டைவர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்தான். இட்ஸ் ஓகே, நாம் அதுக்கு வெயிட் பண்ணலாம். 2 வீக்ஸ் மட்டும் இல்லக்கா, இன்னும் சேர்த்து கூட வெயிட் பண்ணலாம். ஆனா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடவே கூடாது. அதுக்கு மட்டும் நம்ம முழுசா ட்ரை பண்ணி மனசளவுல சேராம பண்ணணும். எங்க இந்திரா எப்ப என்ன செய்வாளோ தெரிய மாட்டேங்குது. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பவும் முடியல. எப்படி இதை சாதிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. அக்கா, கௌதம் ஒரு குழந்தை மாதிரி. குழந்தை கையில இருக்கிற பொம்மைய யாராவது புடுங்கிட்டாங்கன்னா குழந்தை அழதானே செய்யும். அதோட அழுகையை நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? ஏண்டி நீ என்ன சொல்ல வர? சரியா சொல்லு. இன்னொரு பொம்மைய கையில கொடுக்கணும். என்னக்கா, புரியலையா? இப்ப கௌதம் இந்திராவை இழக்க போற துக்கத்துல இருக்கான். அவன் கையில இன்னொரு பொம்மைய கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்படின்னா வரலட்சுமி மாதிரியே ஒரு பொண்ணை அமைச்சு கொடுத்தா இந்திரா கிட்ட அவன் திரும்ப போறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆயிடும். இந்திரா மேல இருக்கிற அட்ராக்ஷனும் கம்மி ஆயிடும். என்னடி நீ இப்ப இன்னொரு பொண்ண பார்த்து பேசி இதெல்லாம் நடக்கிற காரியமா? அக்கா, உன் தங்கச்சியை பத்தி என்ன நினைச்சு நீ? உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குடும்ப அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்குக்கா. நீ ஊனு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமாம். சரி, நான் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு கூப்பிடவா?
கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரிலிமினரியில பாஸ் ஆயிட்டமா? வெப்சைட்ல உன்னோட நம்பர் வந்திருக்கு. நீ உடனே கிளம்பி வா. உன்கிட்ட ஃபர்தரா டைரக்டா பேச வேண்டியிருக்கு. ஹலோ இந்திரா, ஆர் யூ தேர்? ஹலோ மேம், நான் கௌதம் பேசுறேன். ஓகே ஓகே கௌதம், உங்க மிஸ்ஸஸ் பிரிலிமினரியில கிளியர் பண்ணிட்டாங்க. வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்திரா இருக்காங்களா? நான் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க மேம். அண்ணி, அண்ணி. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க கௌதம். அண்ணி, இந்திராவோட ஐஏஎஸ் அகாடமில இருந்து கால் வந்திருக்கு. இந்திரா எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாளாம். பாஸ் ஆயிட்டாளா? கடவுளே. அண்ணி, கொஞ்சம் கூப்பிட்டு சொல்றீங்களா? இந்திரா, இந்திரா. அக்கா என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? சீக்கிரம் வாடி. உன் அகாடமில இருந்து கால் வந்திருக்கு. நீ ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டியா? பாஸ் பண்ணிட்டேனா? என்னக்கா சொல்ற? பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேனா? ஹலோ மேடம், குட் மார்னிங். வாழ்த்துக்கள் இந்திரா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ so much. நம்ம அகாடமியோட நம்பிக்கைய நீ காப்பாத்திட்ட. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பிரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்ட. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ மா. எல்லாம் உங்க அகாடமியோட கோச்சிங்கும் கைடன்ஸும் தான், உங்க சப்போர்ட்டும் தான் மேடம். தேங்க்யூ so much மேடம். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் a beginning தாம்மா. அகாடமிக்கு நீ உடனே கிளம்பி வா. மேடம், நான் உடனே கிளம்பி வரேன் மேடம். யா, ஓகே மேம். தேங்க்யூ மேம். இந்திரா, அக்கா பாஸ் ஆயிட்டடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. உன் உழைப்புக்கு சரியான விஷயம் இப்பதான் நடந்திருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.